வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டது, இங்கே காலேஜஸ்க்கு எப்போ சம்மர் ஹாலிடே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் காலேஜ் யூனிவர்சிட்டியிலான அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் காரணமாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேர்வுகளை நடத்துகிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு எலெக்ஷன் காரணமாக பெரும்பான்மையான பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வாக்குச்சாவடி மையங்களாக இருந்தது. அதனால் இந்த ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் சற்று தள்ளி போனது. இதான் பார்த்தீங்கன்னா மெயின் காரணம். ஸோ இப்போ எங்களுக்கு காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஆஃப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு சம்மர் ஹாலிடே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சம்மர் ஹாலிடே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பள்ளி மாணவர்களுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் விடுமுறை இருக்குது. இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தேர்தல் காரணமாக மெயினாக உங்களுக்கு கல்லூரி விடுமுறை பொறுத்த வரைக்கும் 15 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் காலேஜ் ரீஓப்பன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டென்டிவாக ஜூலை, அதாவது ஜூன் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை கிடையாது, ஜூன் 15ஆம் தேதி. இதில் மெயினாக இந்த ஆண்டு இந்த கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் தள்ளி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் காலேஜ் அட்மிஷன் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. அவங்க மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு வரதுக்கோசரம் அட்மிஷன் செப்டம்பர் வரைக்கும் நடத்துவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் செமஸ்டர் ஒரு செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 90 வேலை நாட்கள். இந்த 90 வேலை நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த மெயினாக +2 மாணவர்கள் ஃபெயிலான மாணவர்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவாங்களா, அவங்களுக்கான அட்மிஷனை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் இதில் நமக்கு அந்த தேர்தல் வேறு வந்ததுனால கல்லூரி மாணவர்களுக்கான அந்த விடுமுறை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆண்டு பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் 15 நாட்கள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கல்லூரி திறக்கும் தேதி, காலேஜஸ் ரீஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து காலேஜ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் டேட்டில் தொடர்ந்து அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.